ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கே போக போகிறோன்னா த துபாய் ஸ்பைஸ் சூக். எஸ், நம்ம கோல் சூக் போனோம் இல்லையா, அந்த கோல் சூக் வந்து லெஃப்ட் சைட்னா இந்த ஸ்பைஸ் சூக் வந்து ரைட் சைட். இது வந்து ஓல்டு துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓல்டு துபாய் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம், மெட்ரோவில் போகிறோம். ஜஸ்ட் ரெண்டு ஸ்டாப் தான். இந்த மெட்ரோ கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஓல்டு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இது பார்க்குறதுக்கு அந்த காலத்து லுக்கில் இருக்கும். டிசைன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டு டிசைன்ஸாக இருக்கும். பார்க்குறதுக்கு பழைய மெட்ரோ மாதிரி இருக்கும், ஆனால் அப்படியே புத்தம் புதுசாக பளபளன்னு வச்சுருப்பாங்க. மெயின்டெனன்ஸ் அப்படி. அங்கே பாருங்க, ஏதோ ஒரு மால்குள்ளே என்ட்ரான மாதிரி இருக்கா, ஆனால் இது வந்து ஒரு பழைய மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம ஒரு வாட்டி ஆல்ரெடி காமிச்சிருப்போம் அந்த குபேபா மெட்ரோ ஸ்டேஷன். அது மேலோட்டமாக காமிச்சிருப்போம், உள்ளே வந்திருக்க மாட்டோம். இதுதான் உள்ளே எப்படி இருக்கு பாருங்கள், ஃபுல்லாக அந்த ஓல்டு டிசைன்ஸில் இதே ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் இது வந்து கோல்ஸுக்கு போயிருந்தோம் இல்லையா, லெஃப்ட் சைட் கோல்ஸுக்கு நம்ம அப்படியே ரைட் சைட் போகிறோம். ரைட் சைட் திரும்பினா அப்படியே ஃபுல்லாக எல்லா ஸ்பைசஸையும் அடுக்கி வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான அனைத்து ஸ்பைசஸையும் வாங்க வேண்டிய ஒரே இடம் இந்த துபாய் ஸ்பைஸ் சூக். இதெல்லாம் என்ன ஸ்பைசஸ்னே தெரியல, நிறைய பூங்கெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க டீ போடுறதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, அலாவுதீன் அற்புத விளக்கு செம்மையாக இருக்குது. அந்த மியூசியம் ஆஃப் துபாய் ஃபியூச்சர், அது இது எல்லோ கலரில் ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க, குங்குமப்பூவை எவ்வளோ குவிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேடட். ஸோ இதெல்லாம் பயங்கர ரேட்டாக இருக்கும். எல்லாமே இது ஹேண்ட்மேடட் ப்ராடக்ட்ஸ் தான், அதனால இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர், புர்ஜ் கலீஃபா. இங்கே பாருங்க, இது அந்த குட்டி எலக்ட்ரிக் கார். வெறும் ரெண்டு பேர் மட்டும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன், பைக் மாதிரி. வாவ், இன்டீரியர் டிசைன்லாம் செம்மையாக இருக்குங்க. இதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக அந்த பெரிய வீட்டிலலாம் அந்தமாரி அழகாக மாட்டிட்டு. ஆக்சுவலி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, நல்லா இருக்குது. அந்த லெமன் ஒன்று காஞ்சி போன மாதிரி இருந்தது இல்லையா, அதை வந்து ஏதோ ஒரு புலாவ் அந்த மாதிரி சம்டைம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் ஃபுட்டில் ஆட் பண்ணுறாங்க அப்படி சொன்னாங்க. புலாவோ அந்த மந்தி அந்த மாதிரி இதுவில் அது பயங்கர டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்ஸ், நட்ஸ் எல்லாமே மிக்சடாக அப்படியே கேட்டால் கூட தருவாங்க. அடேங்கப்பா, இங்கே பாருங்க, இந்த கடையை தாங்க பார்த்துட்டு என்னால் நகர முடியல. இங்கே பாருங்க, அந்த பட்டணத்தில் பூதம்ல வருமே அந்த மாதிரி ஒரு ஜாடி. எல்லா விலங்குகளும் சூப்பராக பண்ணியிருக்காங்க, அதுவும் விதவிதமான மெட்டீரியல்ஸில் பண்ணியிருக்காங்க, ஒரே மெட்டீரியல் இல்லை. இங்கே பார்த்தீங்களா, ஆஹா, இந்த கடை செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, வுட்டு, சிராமிக், மேலே பாருங்க. ஓ மை காட், மொபைல் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து இந்த காஃபி குடிக்கிறது தானே, அதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த லெமனை வச்சு ஒரு ரெசிபி அது பண்ணுங்க, அது காஞ்சி பண்ண லெமனை வச்சு. அது வந்து ஏதோ அந்த கோல்டுக்கெலாம் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குங்குமப்பூ, இது வந்து இந்த டீ போடுறதுக்கு போல் அந்த பூஸ் எல்லாம் அப்படியே, அது குங்குமப்பூ தானோ. இங்கே வந்துடுச்சா துபாய் குனாஃபா. நைஸ் பர்ஃப்யூம். அதான் இது எங்கே காணுமேன்னு பார்த்துட்டு இருந்தேன். மற்ற பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் எவ்வளோ டிசைனாக அழகழகாக இருக்குது. இந்த வியூ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே லைனாக பாருங்க, இது ஃபுல்லாகவே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அந்த ஸ்பைசஸ் கடை தான். இங்கேருந்து இப்படி வெளியில் போனால் அவுட் சைடில் வேறு ஏதோ ஒரு பிளேஸ் வர மாதிரி இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பாத்திர கடைங்க. அந்த அலுமினிய பாத்திரம், சில்வர் பாத்திரம், ஸ்டீல் பாத்திரம் அப்படின்னு சொல்லி அப்படியே லைனாக ஃபுல்லாக பாத்திர கடைங்க.
இந்த அவுட் சைடில் இருங்க, இந்த வியூ சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க. மேபி இதுதான் என்ட்ரன்ஸோ, நம்ம பேக் சைட்லேருந்து வரோமோ. இங்கே ஒரு பெரிய சூட்கேஸ் ஒன்று வச்சுருக்காங்க, அதுவும் இப்படி ஒரு மெயின் ரோடில் ஓப்பன் ஸ்பேஸில். நல்ல பெரிய சைஸ் சூட்கேஸ் இது. ஓல்டு பலதியா ஸ்ட்ரீட். ஓ, இதுதான் அது, இந்த பழைய ஸ்ட்ரீட்ஸ், அந்த இது சொல்லுவாங்களே ஓல்டு துபாய் அப்படி சொல்லுவாங்க. ஓல்டு துபாய் ஸ்ட்ரீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது. ஸோ அந்த ஸ்பைஸ் சூக் தான் அது, ஓல்டு துபாய் இது. ஆப்போசிட்டில் போட்லாம் போகுதுன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட், இது வந்து இந்த கோயில் ஸ்ட்ரீட்டுங்க. இது வந்து அந்த டெம்பிள், நம்ம கோயில் போவோம் இல்லையா, அங்கே போட் வழியாக போகிறது, அந்த கோயில் ஸ்ட்ரீட் தான். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, இது அந்த துபாய், ஓல்டு துபாயோட மேப் இது. ஆமாம், நம்ம அந்த கோயில் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்டில் தான் இருக்கோம். ஸோ அப்போ நம்ம போட்லேயே ரிட்டர்ன் போயிடலாம், நம்ம மெட்ரோவில் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், கடைசியாக இங்கே ஒரே ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டை மட்டும் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம வேணும்னா போட்டில் போக முடிஞ்சால் போட்லேயே போயிடலாம். இந்த ஒரே ஸ்ட்ரீட் மட்டும் அப்படி ஃபுல்லாக முடிச்சிடலாம். அந்த கப்பெல்லாம் கூட உடன்லேயே இருக்கா. அதுவும் இந்த பட்டை, இந்த 2 வகையான பட்டை இருக்குது. அதில் ஒரு அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற பட்டை வந்து நிறைய டூப்ளிகேட் வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னே தெரிய மாட்டேங்குது. அது இன்னொரு மரம் கூட அதே மாதிரி இருக்குமா, சேமா. எல்லோ கலரில் இருக்கிறது என்னது, இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பர்ஃப்யூம் பாட்டில்ஸ். எல்லாமே அந்த பூக்களை தான் காய வச்சு அதை அப்படியே வச்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, டீக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே டீ பயங்கரமாக குடிப்பாங்க, டீ குடிக்கிற ஆளுங்க தான் ஜாஸ்தி. சாண்ட் ஆர்ட், இந்த பாட்டிலுக்குள்ளே மண் இது பண்ணி அது மூலியமாக ஒரு ஆர்ட் வரைகிறது. இவ்வளோ ஸ்பைசஸ் இருக்குது, வீட்டுக்கு தேவையான ஸ்பைசஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் இது மூலயமா. ஆனால் எங்களுக்கு சென்னையிலேருந்து எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஸ்பைசஸ் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. காஷ்மீரி சில்லி மட்டும்தான் வாங்கினோம். சூப்பராக இருக்குது. இது சூப்பராக இருக்குது. இதுவும் பர்ஃப்யூம் கடை தான். பர்ஃப்யூம் கடை, அந்த லைட்டிங், அந்த டிசைன், இன்டீரியர் டிசைன், அது எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பூட்டு, டிசைனாக பூட்டுங்க. அது வந்து அனிமல் ஷேப்பில் இருக்க பூட்டுங்கள்லாம் அந்த காலத்து பூட்டு. இந்த கல் கூட பார்த்திங்கன்னா, அந்த கல்லை வந்து ஒரு பிரமிட் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பு, சர்க்கிள் ஷேப்னு அழகழகாக அப்படியே ஷைனிங்காக எடுத்து வச்சிடுறாங்க. இது வந்து ஒரு ஷோகேஸ் ஐட்டம் மாதிரி. ஓகே, க்ரீன் சிக்னல் தான் இருக்குது, நம்ம குடுகுடுன்னு ஓடி போயிடலாம் ஆப்போசிட்டு. அங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல, இது அந்த டெம்பிள் ஆப்போசிட் சைடு தான். ஸோ நம்ம போட் வழியாகவே போயிடலாம். ஏதாவது போட் ஃப்ரீயாக இருக்கா பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 1 dirhams தான். 1 dirhams கொடுத்தா நம்மளை கொண்டு போய் கோயில் ஸ்ட்ரீட் விட்டுருவாங்க. நம்ம கோயிலேருந்து நம்ம வீடு கிட்ட தான், நடந்தே போயிடலாம். மெட்ரோன்னா இப்போ இங்கேருந்து நம்ம திரும்ப மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். ஆஹா, ரொம்ப நாள் ஆச்சு போட்டில் போய். போட்டில் இப்படி நைட் டைம் அப்படியே ட்ராவல் பண்ணுறதுன்றதே ஒரு தனி ஃபீல். அப்படியே பீஸ்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். என்ன, இது கொஞ்சம் க்ரௌடோடு நம்ம போகிறோம். இன்னும் தனியாக போட்டில் போனால் இன்னும் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, அதுதான் அந்த மாஸ்க்கு பக்கத்தில் டெம்பிள். இது வந்து அந்த ரிவர் வியூ ரெஸ்டாரண்ட்ஸ். இதெல்லாம் அழகாக அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வியூவை பார்த்துட்டு போட்லாம் க்ராஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், அப்படியே சாப்பிட்லாம். ஓகே, ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை.